நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் நிறைய உழைக்கிறேன் ஐயா, எக்கச்சக்கமா உழைக்கிறேன் ஐயா, 24 மணி நேரத்துல நிறைய நேரம் உழைக்கிறேன் ஐயா, ஆனா என்னால மேல்நிலையே அடைய முடியலையா பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொருளாதாரத்துல மேல்நிலை அடையணும்னா ஒரு விதமான சீக்ரெட் இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்மீகத்துடைய உண்மை தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் யாரு? நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப தாய் தந்தையோட பிறப்புக்கு காரணம் யாரு? அவங்களுடைய தாய் தந்தை. இப்படிதானே போகுது. இதுதானே குடும்பத்தோட ஸ்ட்ரக்சர். அந்த குடும்பத்தோட ஸ்ட்ரக்சர்ல நமக்கு முன்னாடி பிறந்த நம்மளுடைய தாத்தா, இப்ப யாராக இருந்தாலும் சரி, இப்ப பொருளாதாரத்துல மேல்நிலை அடையணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அவங்களுடைய தாத்தா இருப்பாங்க. அந்த தாத்தா எந்த கோவிலுக்கு போனாரு அதை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவங்களுடைய தாத்தா எந்த கோவிலுக்கு போனாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த தாத்தா எப்படி சாமி கும்பிட்டாரு, ஏதாவது காணிக்கை ஏதாவது அந்த கோவில்ல போட்டாரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த கோவிலுக்கு இந்த பேரன் போகும்போது அவனுக்கு பொருளாதாரத்துல நிறைய வளம் வரும். இது கண்டிப்பா நடக்கும். இது வழி வழியா நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய சொத்து. அந்த சொத்தை அந்த தெய்வம் தான் வச்சிருக்கும். அந்த கோவிலுக்கு போன உடனே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு தெரியும், உங்க தாத்தா இங்க வந்தாரப்பா, நிறைய செல்வத்தை இந்த உண்டியல்ல போட்டாரப்பா, அந்த செல்வத்தை எல்லாம் நீயும் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஒவ்வொரு இடத்துலயும் சித்தர் மகன்கள் கோவில்களை கட்டி வச்சாங்க. அந்த கோவில்கள்ல போடப்படுற டெபாசிட் எல்லாமே நம்மளுடைய பேரன்களுக்கு வரும். கண்டிப்பா வரும். இது எல்லா மனிதர்களுக்கும் வரும். இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்துல மேல்நிலை அடைய முடியும். வேற எந்த பண்ணாலும் பொருளாதாரத்துல மேல்நிலை அடையவே முடியாது. தன்னுடைய குடும்பம் தெரியணும், தன்னுடைய தாத்தா எப்படி செயல்பட்டாருன்னு தெரியணும், தன்னுடைய தாத்தா எந்த கோவில்களுக்கு தானம் பண்ணாருன்னு தெரியணும். இப்போ ஒரு சிலருக்கு தாத்தாவும் உயிரோட இருப்பாங்க, அப்புறம் பேரனும் உயிரோட இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ அந்த தாத்தாவுடைய அப்பா இருக்காரு பாருங்க. அப்ப தாத்தாவுடைய அப்பா எந்த கோவில்ல இருந்தாரு, எந்த கோவில்களுக்கு செஞ்சாரு, யாருக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த கோவில்களுக்கு போகும்போதும் அவங்களுடைய செயல்களை இந்த பேரண்ட்ஸ் செய்யும் போதும் கண்டிப்பா பொருளாதாரத்துல மேல்நிலை அடைய முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பொருளாதாரத்துல மேல்நிலை அடைய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குடும்பத்து சம்பந்தப்பட்ட, நம்மளுடைய பரம்பரை சம்பந்தப்பட்ட, நம்ம டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்த நீங்க பின்னோக்கி நகர்த்தி பார்க்கணும். அப்படி பின்னோக்கி நகர்த்தி பார்க்கும் போதுதான் உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்க மேல்நிலை அடைய முடியும். பின்னோக்கி நகர்த்தி பார்த்து தன்னுடைய தாத்தா என்னென்ன வேலை செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க செய்யும் போதுதான் நீங்க பொருளாதாரத்துல மேல்நிலை அடைய முடியும். மற்றபடி நீங்க எதை செஞ்சாலும் பொருளாதாரத்துல மேல்நிலை அடையவே முடியாது. ஒரு உயிர் பிறக்குதுன்னா அந்த உயிருக்கு ஆரம்ப டிஎன்ஏன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆரம்ப டிஎன்ஏ நோக்கி தான் அந்த உயிர் பிறக்கப்படும். அது மாதிரிதான் எல்லாமே நடக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அந்த குடும்பத்துடைய மூதாதையர்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்க போய் பார்க்கும்போதுதான் உங்களுடைய பொருளாதார நிலை மேல்நிலை அடையும்.